சொன்னா எனக்கு தெரியாதா? நான் எழுந்துப்பேன், நீ எந்த போறியா? நான் ஒழுங்கா தான் விளையாடுனேன், நீ ஒழுங்கா விளையாடாம என்ன ப்ளேம் பண்றியா? நான்சென்ஸ். நான் இந்த விளையாட்டுக்கே வரல. காலைல நானும் ஜென்னும் பேட்மிண்டன் விளாடணுமா? அவள் சரியா விளாட்லன்றதுனால நான் அவளை கோவப்பட்டு திட்டிட்டேன். இதோட அவள் என்கிட்ட பேச மாட்டேன்னு போயிட்டாமா. நம்ம கோவப்பட்டோம்னா நம்மளை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் விலைக்கு போயிடுவாங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, மாமா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறியா? பிளாக் போர்டில் உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ இந்த ஆணி இருக்குல்ல, இந்த ஆணி இதில் என்ன பண்ணுறதுனா உனக்கு கோவம் வரும்போது மற்றவங்கிட்ட கோவத்தை காமிக்காம இந்த ஆணியில் நீ குத்திக்கிட்டாரு, கண்டிப்பாக உனக்கு கோவம் குறையும். ரைட்? பாத்தியா மாமா, எனக்கு இப்பெல்லாம் கோவம் வரதே இல்லை. 6 வாரம் கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கோவம் வரவே இல்லை. பார்த்தியா, நீ சொன்ன ஐடியா சூப்பர் மாமா. இதுக்கு மேலே எனக்கு சூப்பர் பட்டு, இது மேலே கோவம் வராது இல்லை? சரி, ஓகே. எதுக்கு இந்த தேவையில்லாத அணி? இதெல்லாம் எடுத்துடலாம். மாமா, ஆணி எடுத்த பிறகு ஹோல்ஸ் தெரியுது. பாத்தியா பட்டு, இந்த கோவத்துக்குள்ளே ஆணி அடிக்க சொன்னேன், ஆணி அடிச்சிட்டேன். ஆனால் ஆணி அடித்த பிறகு எடுத்த பிறகு அது ஹோல்ஸை தெரியுதுன்ற. இதே மாதிரி தான் கோவமும் கோவத்தப்போ யூஸ் பண்ணுற பேட் வேர்ட்ஸும். நீ நான்சென்ஸ், இடியட், லூஸு, பைத்தியம் இப்படிலாம் சொல்கிற இல்லையா? கோவம் இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் கோவம் போன பிறகும் நீ சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், மூண்ட் ஆகிடுவாங்க. ஸோ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு முதல்ல கோவப்படக்கூடாது. கோவப்பட்டாலும் பேர்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாது. கரெக்ட் மாமா. நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன். அப்படியே கோவப்பட்டாலும் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்.